ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். ரொம்ப சுவையான தேங்காய் பர்பி. இன்றைக்கி நம்ம வெல்லம் போட்டு தேங்காய் பர்பி செய்யலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை அது கூட சேர்த்துக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தா போதும், அதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை அது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை அது கூட சேர்த்துட்டு இதை நம்ம இனிமேல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். கைவிடாமல் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதை கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாம் ஒன்று போல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். இது மாதிரி நல்லா திரண்டு வரப்போ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். எடுத்து கொட்டிட்டு இது ஒரு ஸ்பூனில் நெய்யை தடவிட்டு இதை அழகாக சமப்படுத்தி விட்டுடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கும் அப்புறமா லேசாக சூடு இருக்கும்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தட்டில் ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.